வீக்னஸ் டூ அப்படிங்கிற அளவுக்கு வீக்னஸ் ஆன்றது. சரி, நான் யோசிச்ச கான்செப்டையே விட்டுட்டு போகிறேன். ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட். அந்த ஃபேக்ட் என்னன்னா, சின்ன வயசுலேருந்தே அந்த படத்தில் அதை பார்த்து அதுக்கு ரொம்ப காலம் முன்னாடிலேருந்தே அதை சொல்லணும்னு நினச்சிருக்கேன். இத்தினோண்டுலேருந்து இவ்வளோ பெருசு வரைக்கும் அது வெறும் பொம்பளைங்க மட்டும் கிடையாது. ஒரு நல்ல கொழுன்னு ஒரு பையன் அவன் வளர்ந்துருக்கும் போதும் அவனும் அதை ஃபேஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ப்ளஸ் அவன் இதை சொன்னான் ஒரு அப்பனா எந்த விதத்துலேயும் எது பண்ணாலும் போட்டு வெல்த் எடுக்கிறதுக்குன்னு அடி வாங்கிறதுக்கு அவன்தான்னா அவங்கள்ட்ட போய் இதை எப்படி சொல்கிறதுன்னு செத்து உள்ளேயே வச்சுட்டு அமைதியாக இருந்திருக்கவனா ஒருத்தன் இருந்திருக்கலாம். இல்லை, அவனுக்கு எவ்வளோ நடந்தாலும் எங்கே சொல்லியும் இவங்களும் அதுக்கு சொல்லி அவங்கள்ட்ட எந்த சொல்யூஷனோ இதில் எந்த அதனால் எந்த ஒரு ரிலாக்ஸோ ரிலீஃபோ இல்லாத ஒரு கூட்டம், இல்லாத ஒரு பேரண்ட்ஸ், இல்லாத ஒரு கார்டியன் இப்படின்னு நினச்சி அவனும் சொல்லாமல் விட்ட கதையாக இருக்கலாம். அதுலேருந்து கிடச்ச ஒரு நாலேஜாக இருக்கலாம். அந்த நாலேஜ் இன்னும் வர அடுத்த ஜென்ரேஷனை அழிச்சிடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் சொல்கிற ஒரு நியூஸாக இருக்கலாம், இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், டேட்டாவாக இருக்கலாம். என்னென்னா, ஒரு தன்னை நான் வளர்க்குறேன், அவன்கிட்ட நான் இந்தந்த கேரக்டர் இந்தந்த பிஹேவியர் இப்படி வரணுங்கிறத நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இன்னொன்று புதுசாக வருது. சட்டார்னு கோவம் வருது. நீ என்ன அப்படி இப்படின்னு அவ்வளோ கெட்ட வார்த்தை இது அதுன்றதெல்லாம் தாண்டி கோவம். அந்த கோவம் ஒரு மீனிங்ஃபுல் இல்லாத கோவமாக இருக்குது. அப்படி நான் யோசித்து ஒவ்வொருத்தையும் நோட் பண்ணுது. அதுக்காகவே நான் கோவமே வர்றது. ஆனால் உள்ளே இருக்க குலவில் வந்தால் ஒரு ஒரிஜினலான கோவம்ன்றது ஒட்டுமொத்த அநியாயத்தையும் ஒரே அடியில் அடித்து ரத்தத்தால் ஒட்டுமொத்தத்தையும் கிளியர் பண்ணிடணுன்ற இருக்கிறது. அதுதான் உண்மையானது. சும்மா கப்பிங்க மாதிரி கோவம், டப்பா மாதிரி கத்தி, டப்பா மாதிரி உருட்டி, பஜாரி மாதிரி கத்தி, இந்த மாதிரியானது வராது. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் அமைதியாக உள்ளே வச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு இருக்கிறதுனால அவங்க ஒரு 5 பேர் ஃபஸ்ட்டு என்னைய யூஸ் பண்ணி குப்பையாக தூக்கி போட்டது. அதுவும் ஏன் இப்படி சம்மந்தம் இல்லாமல் அது ஒரு பொசிஷனில் மேலே வேலை செய்யுதுன்னா அது கீழே இருக்கவங்கள்ட்ட கால் கத்துது. நான் அப்படி கத்தும் போது நினைப்பேன், ஏன் இதை ஸ்மூத்தாகவும் ஹேண்டில் பண்ணலாமே, இதை இப்படி கத்தி தான் சொல்லணும், இல்லை இப்படி தான் மூஞ்சியை காட்டணும்னு எந்த விதமான ஒரு நிபந்தனையும் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் இது என்னன்னு போய் ஃபுல்லாக உள்ளே இறங்கி அந்த சாக்கடையெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு இறங்கும் போது தான் சேர்ந்து நாரிடுற மாதிரி ஆகுது. அதுதான் ஃபஸ்ட்டு ஏன் இந்த பிஹேவியர் இவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஒரு 7வது 8வது இருந்து அது வளர்ந்த போதுலாம் நடந்திருக்கிறது. போகிற ஸ்கூலில் மாமன் தான் ஒன்று இனிமேட் இந்த மாதிரி எவனெல்லாம் வாயெல்லாம் வெட்டி எடுத்துடணும், இவன் தான் அவனை கட்டிக்க போகிறான். சின்ன பிள்ளைங்களுக்கு என்னடா தெரியும், இவன் தான் கட்டிக்க போகிற முறை அது இன்னும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் இருக்குது. அதுக்கு இடையில எது வேணால் நடக்கலாம், இருக்கவன் இல்லாமலும் போகலாம், இல்லை யாரோட ஆசை யாரோட விருப்பம் எப்படி வேணால் அந்த மாதிரி ஒன்று சொல்லி அவனோட ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் இது இப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாத போது அப்படி நோண்டி அவங்க உடம்பு என்ன கறி கலைகிற ஒரு இதில் கூட சொல்லுவான், கறிக்கடையில் வச்சுருப்பாங்க, போய் என்னன்னு அங்கே போய் தேய்ச்சிக்க. அந்த மாதிரி ஒரு அந்த வயசில் இப்படின்னா என்ன, இந்த உணர்வு என்ன அப்படின்னு தெரியுமா அப்படின்றது இல்லாத, அந்த உணர்வை பற்றியே தெரியாத நாலேஜ் இல்லாத போது இப்படி பண்ணி அந்த கோபம் எக்ஸ்ப்ளோஸ் எங்கே யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியல. அவங்கள்ட்ட அந்த ஏஜில் காட்ட முடியல. அது வளர யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் உன்னை விட கீழே இருக்காங்களா அவங்கள்ட்ட ஏறி மிதி, அவங்கள என்னன்னு வார்த்தையால் கொன்று எடு அப்படின்ற அளவுக்கு
கொண்டு வர்றது இந்த கேவலமாக அரிப்படுத்த மிருகம். ஒரு ஆடு மாடெல்லாம் கூட இப்படிலாம் இருக்காது. ஒரு குழந்தைய இல்லை சின்ன பிள்ளைய அரிப்பு புத்தியில் அருவறுப்பான எண்ணத்தில் நோண்டி சைக்கலாஜிக்கலாக எவ்வளோ நோகடிக்கணுமோ நோகடிக்கிறது. அவங்களோட வளர்ச்சின்றது ஒன்று. உடம்பு இவ்வளோ ஹைட்டு வளரணும் அப்படின்னா அதுக்கு மேலே அந்த ஹைட்டு வராது. இவ்வளோ தூரத்துக்கு ஆரோக்கியமான வளர்ச்சின்னா அந்த வளர்ச்சி இருக்காது. இதெல்லாம் டெஸ்ட் எடுத்து ஒரு பிள்ளைய கை வச்சு இல்லை வார்த்தையால் அப்யூஸ் பண்ணி, கையாளன்றதை தாண்டி வார்த்தையாலும் இருக்குது, இப்படிலாம் பண்ணி அதோட வளர்ச்சி எடுப்போம். ஒன்று நீ அப்படியே வார்த்தையாலையும் செயலாலையும் பூஸ்டப் பண்ணி ஒரு நல்ல க்ரோத் கொடுக்கணுன்ற எண்ணத்தில் ஒரு பிள்ளைய வளர்த்து ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை பார்ப்போம். 5 பேரை நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு அது அங்கே நாமக்கல் சைடு அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒருத்தி தலைவலின்றா. என்னடா இது, எப்போ பாரு ஏன் இது தலைவலின்னு சொல்லிகிட்டே இருக்குது, ஏன் இது அப்படின்னு அதையும் ஆராய்ச்சி பண்ண இறங்கினேன். அதில் தான் இந்த நாள் வரைக்கும் நினச்சா எதுக்குடா ஒருத்தருக்கு நல்லது நினச்ச செருப்பை கழட்டி சாணியில் முக்கி உன் மூஞ்சில் நீயே அடிச்சுக்கோன்ற அளவுக்கு நோக வேண்டியதாக இருக்குது. அப்படி நினச்சி ப்ளஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் நினச்சி இறங்கினது எனக்கு யோசிச்சு வச்ச ஒருத்தன் இனிமேட்டுக்கு தான் பிறக்க போகிறான், அவனை இனிமேட்டுக்கு தான் ஆல்ரெடி நீ உனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னா அந்த எப்படி நீ கொண்டு வரணும்னு நான் அனுப்புனது ஃபஸ்ட்டு என்னோட எண்ணம். அது ஒன்று தான். என்ன விதமான பிள்ளை வளர்ப்பு இப்படின்னு ஒரு டாப்பிக்கில் ஒரு 1.5 மணி நேரம் பேசுனது அது கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புனது. நான் அனுப்புனது இன்னைக்கு நாள் வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அந்த என்ன நவீன உலகம் இப்படி இப்போ இருக்க உலகத்தில் எப்படி பிள்ளைங்கள வளர்க்கணும் இந்த மாதிரி டாப்பிக்கில் ஒன்று அதை சின்னதாக நான் கட் பண்ணி அனுப்பியிருந்தேன். அதெல்லாம் பார்க்கவே கிடையாது. இவனை நான் என்னதுன்னு யூஸ் பண்ணி தூக்கி எறிங்க. டெய்லியும் காலையில் குட் மார்னிங், மதியானம், இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்துலையும் நான் உன்னை யோசிக்கணுன்றதுல என்ன கட்டாயம் இருக்குது இல்லை என்ன இருக்குன்னு அந்த நேரம்லாம் வரும்போதெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தது. அப்படியே 4.5 வருஷம். இன்னொரு என்னோட மைனஸ் என்னன்னா, நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்ப காலமாக தப்பானவனுக்கு தப்பான ஒய்ஃப் தான், அது எழுதப்பட்ட விதி, அது 100% பியூரானது, அதுபடி நடந்தது அப்படின்னு ஏற்றுக்கிட்டாலும் இந்த 2 பேருமே சேர்ந்து ஈக்குவல் பண்ணும் போது மட்டும்தான் ஒருத்தனுக்கான சாட்டிஸ்ஃபைடானா எனக்குள்ள இருக்க ஒரு மனசாட்சி ஒவ்வொரு டைமும் ஒரு நாள் பேசிட்டு என்னெல்லாம் இருக்கோ அதை ஷேர் பண்ணிவிட்டு ஓகே டன்னு அப்படின்னு தோணும்போது தப்பானதுக்கு போகும்போது படார்னு உள்ளிருந்து அடிக்கும். என்னத்துக்கு இது நமக்கு ஏன் அப்படின்னு நான் பிளாக் பண்ணிடுவேன். ஏன் பிளாக் பண்ணது, ஒரு 4 வருஷத்தில் 400-500 தடவை அதுக்கு மேலெலாம் இருக்கும். பிளாக் பண்ணி அன்பிளாக், ஒவ்வொரு தடவையும் பிளாக் பண்ணி அன்பிளாக், பிளாக் ஆயிடு இப்படியே மிரட்டி அதை அனலைஸ் பண்ணும் போதும் அதுக்கு தலைவலி. அதிகமான டைமு அதுக்கு மாத்திரை என்னமோ நான் சூட மிட்டாயும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பாக்கெட் ஃபுல்லாக வாங்கி வச்சுட்டு ஒன்றா திம்பேன். அந்த மாதிரி சூட மிட்டாய் வாங்கி வச்சு தின்ன மாதிரி தின்னுட்டு இருக்காங்க. என்னடா இது ஏன் அப்படின்னு அதுகிட்ட கேட்க கிடையாது. ஏன்னா எனக்குள்ள ஒரு கேரக்டரை பார்க்குறேன்னா அந்த கேரக்டருக்கு இப்படிலாம் ஏதோ பிரச்சனைனா அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரே ஒரு இதில் தான் இறங்குவேன். அந்த மாதிரி இறங்கும் போது பார்த்தா அதே பேஸ், அதுங்க 2 பேருக்குமே அப்பா கிடையாது. அதுதான் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் ஆகிறது என்னன்னா, ஒரு அப்பனா ஒருத்தன் இல்லைன்னா இன்னும் யார் அவங்க அம்மா கூட பிறந்தவனாக இருக்கட்டும் அவனுக்கும் அவன் என்னைய ஃபஸ்ட்டு தடவை பார்க்கும் போதே ஒருத்தன் பம்புறான் இல்லை என்னதுன்னு பார்த்தாலும் ஒய்ஃப் என்னதுன்னு வாங்க நல்லா இருக்கீங்களா புரியா இப்படியான்னும் போது வா போகலாமா இப்படியே ஒருத்தன் அதே ஒரே ஒரு இது இன்னைக்கு நாள் வரைக்கும் இருக்குது. ஏன்னா அவன்
எவ்வளோ தப்பாகியிருக்கணும், எவ்வளோ தப்பாக இருந்து இன்றைக்கி என்ன இது இன்னொருத்த முன்னாடி அப்படி நிற்க முடியல. அப்படி இதெல்லாம் வந்து இன்னொருத்தரை நான் ப்ளேம் பண்ணுறேன், ஒருத்தரை குறை காட்டுறது கிடையாது. இந்த மாதிரிலாம் ஒரு சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்படக்கூடியவங்களா ஆக்காதீங்க. இனிமேட்டுக்கு கேட்குறவங்களோ இல்லை இதுக்கு வரைக்கும் என்னதுன்னு அவங்களுக்கெல்லாம் கேட்பார் கிடையாது அப்படின்னு நீ பண்ணுறது நாளைக்கு அவங்கள ஃப்யூச்சரை எப்படி பாதிக்கப்படும், அவங்களோட ஸ்டடீஸாக இருக்கட்டும், அவங்களோட உடம்பு வளர்ச்சியாக இருக்கட்டும், அவங்களோட மெமரி பவராக இருக்கட்டும், அவங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுற ஒரு பிஹேவியர் 100% பார்ப்பீங்க. அது மாதிரி தான் அவன் புருஷன் ஒரு என்ன சொல்கிறது டப்பாலையும் டப்பா காசு ஆவரம்னா பார்த்து சப்பி சளியடுங்கன்ற மாதிரி ஒரு ஒல்சைகளும் இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு டப்பாவாக ஒரு ஆம்பளை இருக்கனால தானே என்னன்னு சரி இருக்க எல்லா குப்பையும் மாறிட்டு போக முடியும் ஒவ்வொருத்தனா என்னதுன்னு. அவன்லாம் நீ எல்லாம் வந்தேறினவங்களுக்கும் இல்லை நீ எல்லாம் கீழ் ஜாதி நீ கக்கூஸ் கழுவுற மட்டும்தான் நினைக்கிறவன். அவன் பொண்டாட்டிகிட்ட போய் அவங்க என்னன்னு பொம்பளைங்கள்லாம் மட்டும் என்ன மணக்குதாமா அப்படியெல்லாம் கை வைக்கிறதுக்கோ இல்லை என்னதுன்னு நக்கி நாத்தமாக வாழ்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அதோட ஃபுல் பேக்ரவுண்டு கேட்கணுன்னா அது இன்வால்மெண்ட். நான் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பேட்டி கொடுங்க, ஏன் இப்படி வந்து உங்களுக்கு தலை வலிக்குது, ஏன் உங்களுக்கு இப்படி கூண் விழுந்துச்சு, ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் நான் அப்சர்வ் பண்ணுறதெல்லாம் கேட்கணுன்னா ஜஸ்ட் லைக் தட் போய் ரோட்டில் நிப்பாட்டி நீங்கள் என்னப்பா நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து ஆம்பளைங்க ஏமாத்துறாங்களா பொம்பளைங்க ஏமாத்துறாங்களா இப்படின்னு மட்டும் மேலாப்பில் கேட்டால் அதுக்கு ஜஸ்ட் ஏதோ அந்த டைமில் இல்லை இது அப்படின்றது மாதிரி ஆன்சர் வரும். அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு அதுட்டையும் ஃபுல் நைட் தூங்கவே மாட்டேன். ஃபுல் நைட் காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு லைனுக்கு போகணும், 54 கிரேடு ஏற்றிட்டு போகணுன்னா பகலெல்லாம் உட்காந்து அதுங்க கிரேட் அடிக்கும். அது ஏற்றிட்டு போகிறதுக்கு அடுத்த நாள் ஒவ்வொரு லைனு இந்த சைடு காட்டுப்புத்தூர் தொட்டியம் முசிறி அங்கிட்டு அந்த மாதிரி 7 லைனு. அந்த 7 லைனுக்கு ஓட்டும் போது ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொன்றுலையும் அதோட பேஸ் ஒருத்தரை எப்படி என்னான்னு தெரிஞ்சு கேட்டு என்னெல்லாம் பாதிப்பு. அவங்க அப்பானும் அப்படி நான் குடிக்காரன், அவங்க அப்பா எனக்கு என்ன என் மயிருக்கு என்ன படிப்புக்குன்னு அனுப்பிச்சி விட்டோமா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு விட்டவன். இங்கே அவங்க அப்பம் கிடையாது. இன்னொன்று ஒரு சின்ன பையனா என் பையனை கடைசியாக லேட்டஸ்ட்டாக அதுக்கப்புறம் இன்னொன்று இருந்துச்சு கூடவே என்ன இருந்தது, அதுவும் அதே மாதிரி தான். அவங்க அம்மாட்டா அந்த கத்துவா அவன் புருஷன்ட்ட, இவன் அவங்க அம்மாட்ட அந்த வாடுறான். ஏன் இப்படி வாடுறான், ஏன்னா இவ தான் நல்லா என்னன்னு காசு பார்க்கணும், உங்கள் அப்பா இல்லை சம்பாதிக்கணும்ல, அதுக்கு இதெல்லாம் கண்டுக்கிறதும் கிடையாது. இல்லை ப்ளஸ் தெரிஞ்சும் ஃபிக்ஸ் வந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அப்படியே பழகிக்கிட்டாதான். உடம்பும் 1% அந்த ஏஜுக்கான வெயிட் கிடையாது, அந்த ஏஜுக்கான ஹைட்டு கிடையாது. வெறும் அவ்வளோ ஏஜில் இருக்கும் போது 25 கிலோ 27 கிலோ தான் இருக்க முடியும்னா அப்படி அதில் இன்னொரு நிறையா விதத்தில் உனக்கெல்லாம் எப்படி குழந்த பிறக்கும் இப்படியெல்லாம் கேட்ட வாய்க்கு லைஃப் யார் மூலியமாக எப்படி ஆன்சர் கொடுக்கணுமோ கொடுத்து அதுக்கப்புறம் அதெல்லாம் வேறு விதமாக டாலி ஆகிட்டாலும் எல்லாமே டாலி. ஏன்னா எந்த செயல் செஞ்சாலும் அது எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட் ஆப்போசிட் ஈக்குவல் ரியாக்ஷன். ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்க தான் செய்யுதுன்ற மாதிரி தப்புக்கு தப்பான கூலி சரிக்கு சரியான கூலி. நல்லதை விதைச்சா நல்லதை அறுவடை செய், அவரையை போட்டு துவரையாக வரும். அந்த மாதிரி நல்லது நினச்சி நல்லதை கொடுத்து நல்லதை வளர்த்து எடுக்கணும்னு நினைக்கும் போது தான் நல்லதாக வளரும். கொண்டு போய் காசை கட்டுறோம், கொண்டு போய் சேர்த்துட்டோமா, அவங்க நல்லதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இல்லை கெட்டதை கற்றுக் கொடுக்குறாங்க. கூட இருக்கவங்க எப்படி பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க எப்படி இருக்காங்க என்ன எதுவும் அவசியம் இல்லைன்னா நான் அப்படி நினைக்கவும் இல்லை.
இதில் என்னதுன்னு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா? நான் பொம்பளையா வேறு யாரெல்லாம் போட்டின்றதை விட பெற்றவெல்லாம் நான் தோற்றுருவேன்ல. அப்படி இருந்தா நீ நினச்சத நான் ஒன்றுமே அப்படி இன்னைக்கு நாளோட இந்த நிமிஷத்தோட லைஃப் இல்லவே இல்லை, முடிஞ்சு போச்சுன்னு ஃபுல் ஸ்டாப் வச்சாதான் வெற்றி தோல்வின்றது. அடுத்த நாள் என்னன்னு சூரியன் வரதான் செய்யுது, வந்து அடுத்த விடியலை புது வெளிச்சத்தை தரதான் செய்யுது. அப்படி இருக்கும்போது எந்த கன்க்ளூஷனுக்குமே என்னன்னு யாரும் வர முடியாதுல்ல. ப்ளஸ் இந்த உலகம்தான், இங்கே தான் நான் என்னன்னு ஜெயிச்சிட்டேன்னு காட்டணும்னு நினச்சேன்னா ரொம்ப நேரம்லாம் இருக்காது. எல்லாரையும் என்னன்னு முடிக்கணுன்றதுல முடிச்சுட்டு போயிட்டே இருந்துருவேனே. வேணாம், நீங்கள் உங்களுக்கு அனுபவிப்பீங்க. ஆனால் அது எனக்கு எவிடன்ஸ் ஆகும், அத்தாட்சியாகவும் ப்ரூஃப் ஆகும் தான் அப்படின்னு நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிறேன். என்ன வேணால் செய்யட்டும் பொறுத்துக்கிறேன். ஆனால் இங்கே எனக்கு என்னோடய ஆசை என்னோடதை நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன். இங்கேருந்து மேலே போனோன்னு பெரிய ரிவார்டு இருக்குது. பெரிய அளவுக்கு ஒரு நல்ல டெம்பரவரியாக உனக்கு ஒரு குடிசை, பெர்மனெண்ட்டாக உனக்கு ஒரு பேலஸ் அப்படின்னு இந்த லைஃபோட மாடுலேஷன் முஸ்லீமாக இருக்கவங்களுக்கு. ஏன்னா இது ஜஸ்ட்டு ஒரு வெயிலுக்கு ஒதுங்குற ஒரு என்ன சொல்கிறது பஸ் ஸ்டாப்பு, என்ன ஒரு மரத்துக்கு அடியில் நிற்கிற நிழல் அந்த மாதிரி தான். ஆனால் பெர்மனெண்ட்டாக நீ இந்த நிழலில் சுற்றி இருக்க ஒவ்வொன்றும் அங்கிட்டு நான் ஊற்று ஆடும், இங்கிட்ட என்னன்னா குடிச்சிட்டு ஃபுல் ஒயின் ஷாப். நான் இங்கேருந்து அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தான், 950 மீட்டர்ஸ். அதில் கடந்து வளர்த்துக்குள்ளே 2 ஒயின் ஷாப், இங்கிட்டு அங்கிட்ட எல்லாம் ஒயின் ஷாப் இருக்கும். இந்த சைடு பார்த்தா என்னன்னு சிகரெட் அடிச்சிட்டு இருப்பாங்க, இந்த சைடு கஞ்சா அடிச்சிட்டு இருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒன்று இங்கே மயக்கிறதுக்கு ஒன்று அந்த கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச காலத்தில் இதெல்லாம் உனக்கு ரொம்ப பெருசாக இன்னும் ஒரு பலன்னு வீடு அங்கிட்டு கட்டி அது இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு உனக்கான குழி. எது எந்த நிரந்தரம் வேணுமா, இல்லை இந்த குடிசை தான் நிரந்தரம் அப்படின்னு நினச்சின்னா இந்த குடிசைக்கு சுற்றிலும் இருக்கிறத நீ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த குடிசையில் இந்த நிழலுக்கு நான் ஒழுக்கமாக பிஹேவியர் கரெக்டாக என்னோட டெஸ்டினேஷன் எங்கே அந்த பேலஸ் தான் நிம்மதியான எந்த விதமான இங்கே குடித்தா போதையான தலைவலிக்கும். ஆனால் இங்கே நீ இந்த போதையெல்லாம் அடிமையாகாமல் இருந்தீங்கன்னா அங்கே போய் உனக்கு எவ்வளோ குடித்தாலும் தலைவலிக்காது. எனக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் குடித்தாலும் வாந்தி எடுத்துருவேன். என்னடா இப்படி நானும் கஷ்டப்பட்டு குடிக்கணும்னு நினைக்கிறேன், வாந்தி வந்துடுதேன்னு ஃபஸ்ட்டெல்லாம் அது ப்ராக்டிஸ் பண்ணும் போது என்னடா இது பெட்ரோல் கணக்காக எரியுது இப்படின்னு அதெல்லாம் டெஸ்ட் எடுக்கும் போதெல்லாம் அவ்வளோ. ஆனால் அவங்க ஒப்பன் குடிச்சு செத்தவங்கலாம் அவங்க ரத்தம்லாம் அசால்ட்டாக என்னமோ அப்படியே ஃபுல்லாக மில்க் மேடு மாதிரி உள்ளே போயிட்டுருக்கு. அப்புறம் தான் முடிவு பண்ணேன் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி என்ன எல்லாமே இது என்னன்னு பார்த்தாச்சா, இனிமேட்டுக்கு இந்த கரும்பு டைரக்ஷனில் கூட போகக்கூடாதுன்னு 24 May 24 என்னையும் எரிச்சிடணும் அவங்களையும் எரிச்சிடணும். ஒருத்தர் மிஸ் பண்ணும் போது தான் அவங்களால அவன் என்கிட்ட என்ன கேட்டான், அவன்கிட்ட அவ்வளோ கோவப்பட்டேனா, உங்களையே எரிக்க வேணாம் இவங்களையும் எரிக்க வேணாம் விட்டுருங்களேன் உங்களையே அப்படின்னும் போது நீ என்ன அவ்வளோ கோபமாக பேசின. அப்போ கூட ஒரு கேரக்டர் நான் டெஸ்ட் பண்ணுறேன் அனலைஸ் பண்ணுறேன்னா என்ன வெறியாக என்னாலும் அவனை கோபமாக்கணுமோ என்ன மாதிரி பேசணுமோ அவ்வளோ பேசினாலும் நீ என்ன மாதிரி போட அப்படின்னு போகாமல் என்னைங்க அவ்வளோ தடவையிலையும் ப்ளஸ் எவ்வளோ நாள் நினச்சாலும் அதை என்னால் மறக்க முடியாது. கோவத்தில் உரிச்சு தள்ளின அவனெல்லாம் அப்போ கூட காலையே சுற்றி கடைசிக்கும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி சோறு வேணுமா நான் வேணுமானாலும் சோறுதெல்லாம் வேணவே வேணாம், பசியில் நான் செத்தான் சாவறேன் நீ தான் வேணுன்ற அளவுக்கு எல்லா டெஸ்ட்லேயும் அவன் ஜெயிச்சிட்டாலும் ஒரு எல்லா கேரக்டரும் நீ என்ன போ அப்படின்னு போனதுக்கப்புறம் 1% கூட நான்லாம் உன்னை யோசிக்கவே கூடாதுன்னு அந்த கேரக்டர் கொஞ்சமாக டெலீட் பண்ணிட்டு வர முடியுது. ஆனால் இப்படி ஒரு நம்பிக்கை வச்சு பியூரான நம்பிக்கைக்கு எந்த விதத்துலையும் சப்ஸ்டியூட்டும் போட முடியல. அந்த நம்பிக்கைக்கு நான் ரொம்பவே அதுதான் பெயின்ஃபுல். எவ்வளவோ பொம்பளை எவ்வளவோ மயில்னு அப்படியே இந்த சீன்லாம் பார்த்துருக்கேன். அதுலெல்லாம்
எப்படி இருந்தாலும் ஒரு ஓட்டை அழகாக பியூராக இதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல அடித்தா அசால்ட்டாக இதோட ரிலேஷன்ஷிப்லாம் டெஸ்ட்டெல்லாம் தாராளமாக வெறும் டெக்ஸ்ட் இல்லை அதில் தான். ஆனால் ஒரிஜினலாக அதெல்லாம் எவ்வளோ கோவத்தை கொடுத்து அதோட அவுட்புட் என்னென்னலாம் பார்க்கும் போதெல்லாம் ஏப்போ அப்படின்ற அளவுக்கு தான் 1க்கு 5 அதுக்கு உயிர். அது என் மூலியமாக ஒரு உயிர் என்னோட ஜெராக்ஸ் எடுத்துக்கணும், இல்லை உன் மூலியமாக தான் இது இருக்குது அப்படின்ற மாதிரி கழட்டி விட்டு போகிற மாதிரியானது தான். ஆனால் இவங்களுக்கு நான் அவன் பேரை கொண்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு அவனுக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து அவ்வளோ தடவையும் திட்டி எவ்வளோ தூரத்துக்கு அங்கேருந்து அவன் அழுதுடக்கூடாதுன்னு அங்கேருந்து அமைதியாக வந்து ரோடு வரைக்கும் நின்றான் அந்த கதறி. ஆனால் எவ்வளோ தூரத்தில் இல்லை, கன்வின்ஸ் பண்ணிக்கோ. இந்த உலகத்தில் இருக்க உறவு என்றைக்குமே ஏதோ ஒரு கட்டத்தில் என்னாலும் எல்லாம் வந்து போகக்கூடியதான்னு என்னை நான் எவ்வளோ சொல்லி எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அது ஏதோ அந்த டெஸ்டெல்லாம் பண்ணி அந்த டெஸ்ட்லலாம் ஃபெயில் ஆகியிருந்தால் அந்த கேரக்டரை மைண்டில் நிற்பாட்டவே மாட்டேன். அது ஜஸ்ட் லைக் தட் பாசிங் க்ளவுடாக போயிட்டே இருந்துடும். எல்லாத்துலேயும் பாஸ் ஆகும்போது தான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறதா இருக்குது. ஓகே, இட்ஸ் ஆல் த கேம் அப்படின்னு ஒரு கடந்து போகும் அப்படின்றத நம்பி அடுத்த நாள் எப்படி அவங்க எல்லாம் போட்டங்களாம் சேர்ந்து தோக்கடிக்கிறதுக்குன்னு எவ்வளோ கேமோ எவ்வளோ தூரத்துக்கு பழகினவனும் முதுகில் குத்துனா கூட பிறந்தவன் இப்படி எல்லாருமே சேர்ந்து எல்லாமே எல்லா விதத்துலேயுமே பண்ணட்டும். ஆனால் 100% சொல்கிறேன், உண்மை ஏன் இருந்துட்டேன்னு என்றைக்குமே அதில் ஏமாற்றிட்டாங்களா, நீ என்னை ஏமாற்றிட்ட தான் நினச்சி ரொம்ப பெரிய நாள் நினச்சிட்டே போய் பின்னாடி நீ பெரிய பெரிய குழியில் உழுவ போகிறன்றத மாதிரிட்ட ஒன்று நீ ஏமாற்றிக்கிட்ட. உண்மையா நீ என்னன்னு சொல்ல போகணுன்னா உன்னை நீ ஏமாற்றிட்டு போனது தான் உண்மை. உனக்கு நல்லது நினச்ச உனக்கு ஏன் இப்படின்றத ஒவ்வொன்றையுமே அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னு சொல்லலையே. அதோட தலைவலிக்கு காரணம் ஒரு நிறையா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒரு பொண்ணாக அதுக்கு 5000 வேர்ட்ஸ் ஒரு நாளைக்கு யோசிச்சு அந்த வேர்ட்ஸை எங்கிட்டாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். உட்காந்து யார்கிட்டையாவது புறம் பேசணும். அப்படியா பார்த்தியா அவளுக்கு அப்படி ஆயிடுச்சான் இப்படின்னு பேசி இப்படி இதை டேலி பண்ணணும். இல்லை அவங்க ஒரு சின்ன பசங்க இது மாதிரிலாம் இந்த ஜம்பிங் அந்த கட்டிலெலாம் ஏறி குதிப்பாங்களா, அந்த மாதிரி குதித்து அது அவங்களுக்கெல்லாம் பேச முடியாது. சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரும் இவங்கெல்லாம் இப்படி டேலி பண்ணிடுவாங்க. இந்த நாடகத்தை பார்க்குறது அந்த நாடகத்தை பார்க்குறது, அந்த இருக்க கதையை பேசுகிறது, இவ வீட்டில் இருக்க கதையை பேசுகிறது, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறத எடுத்து பேசி இப்படி டேலி பண்ணிடும். அதுகளுக்கு அந்த சாப்டருக்கு வேலையே இல்லை. அது வளர்ந்தது ஒரு இடம், ஃபஸ்ட் ஹாஃப் இருந்தது ஒரு இடம், செகண்ட் ஹாஃப் இருக்கிறது ஒரு இடம். அப்போது அதுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு மைண்டுக்குள்ளேயே இருக்குது. இதெல்லாமே இருந்துட்டு எனக்கு ஒரே டார்கெட், ஒரு வீடு கட்டணும், ஒரு சொந்த வீடு வேணும், இதை மட்டும் ஒரு டார்கெட்டாக மைண்டில் வச்சுட்டு வாழ்கிறதுல தலைவலி. அதெல்லாம் அவுட்புட்டாக வெளியில் எடுக்கும் போது இது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே வருது. இது இன்னொன்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு, ஆனால் எதையும் சரி பண்ணி இல்லை எதையும் அனலைஸ் பண்ணி அதெல்லாம் நல்லது நினச்சதுக்கு நன்மை நினச்சதுக்கு செருப்படி. திஸ் இஸ் த மாரல். நல்லது நினைக்கவே கூடாது. வெறும் உடம்பு சுகம், வெறும் அரிப்புக்கு, வெறும் காசுக்கு இப்படி வாழ்ந்துட்டு போகிறது பெஸ்ட்டுன்னு வாழ்ந்துட்டு போகிறவங்க மட்டும் எல்லார மாதிரியும் அப்படி இருந்துட்டாதான் நொந்து சாவாமல் இருக்கலாம். இல்லைனா நிமிஷம் ஜஸ்ட் செகண்ட் உண்மையாலாம் ஒருத்தரை புரிஞ்சு ஒவ்வொருத்தரை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு நல்லது நினச்சி நல்லபடியாக
உருவாக்கணும்னு ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஈஸியாக என்னென்ன தேவைக்கு நாடகம் ஆடணுமா, பேசணுமா, நடித்தோமா, வேலை முடிஞ்சா, அதுக்கப்புறம் கழட்டி விட்டோமா, அடுத்ததை பார்த்தோமா, இப்படி மட்டும் போயிட்டே இருந்தால் நல்லபடியாகவும் போகும். அட்லாஸ்ட் அதுக்கான கூலியும் சீக்கிரமாக வரும். அதை விட்டுட்டு உண்மையாக நேர்மையாக மயிராக செருப்படி வாங்கி அனாதையாக உட்காரு. எது எப்படியோ எந்த டைரக்ஷனில் போகணும், டெஸ்டினேஷனில் போகணுன்னு ஒரு நிமிஷமும் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் யோசிச்சு நீங்கள் போக வேண்டிய டைரக்ஷன், டெஸ்டினேஷன் உங்களோட யோசனை, உங்களோட டிசிஷன் உங்களை வழி நடத்த போகுது. ஜஸ்ட்டு ஒரு வெளிச்சம் வழி காட்டுறதுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சம்திங் ஜஸ்ட் ஃபார் யுவர் திங்கிங்.